ஹலோ சார், தண்ணி இல்லை சார். போட்ட 7 மாதமாக தண்ணியே குடி தண்ணியே இல்லை சார். பைப்பு நாங்கள் ஒரு 7 மாதமாக எனக்கு 1 லிட்டருக்கு கூட தண்ணி வரல சார். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன சார், ரொம்ப தண்ணி ப்ராப்ளம் பெரிய பஞ்சமாக இருக்குது சார். குழந்தை ஊட்டி கூட தவிச்சாலும் கூட தண்ணி இல்லாமல் சார், உப்பு தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்காத லெவலுக்கு இருக்குது சார். இந்த அரசு என்ன தான் செய்யும் சார்? தண்ணி இல்லாமல் நாங்களே செத்தா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா கவர்மெண்ட்டில்? என்ன சார் செய்யுது? எவ்வளோ ரூல்ஸ் தான் பேசினாலும் இந்த தண்ணியை விட திக்கத்துக்க எங்களுக்கு எந்த விதமான இல்லாமல் போயிடுது சார் தண்ணியை. அதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட் தான் எங்கள் எடுத்து தண்ணியை விடணும். எங்களுக்கு 6, 7, 8 மாதம் ஆச்சு சார் தண்ணியை வெள்ளாமல். பயங்கர வெயில் காலமாக இருக்குது. எங்கே போனாலும் தண்ணி ப்ராப்ளமாக தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே தண்ணி ப்ராப்ளம் தான் சார் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தண்ணியே கிடைக்கல சார். நானும் வரும் பானையை வைக்க எடுக்க பானையை வைக்க அப்படி இருக்குது சார். எவ்வளோ நாளைக்கு தான் சார் நாங்கள் தண்ணி இல்லாமல் இந்த பஞ்சத்தில் வெயிலத்தில் பிள்ளை குட்டி ஸ்கூல் போகிறது, வேலைக்கு போகிறது, வெட்டிக்கு போகிறது, தண்ணி தான் சார். சீவம் போகிறதுக்கு தண்ணி தான் சார் முக்கியம் வேணும். தண்ணி இல்லாமல் என்னங்க சார் செய்கிறது? எவ்வளோ நாளாக தண்ணி வரல? 7 மாதமாக தண்ணி வரல சார். 7 மாதமாக பயன்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? தண்ணிகளுக்கு எங்கேயோ பிச்சை எடுத்து தான் சார், உப்பு தண்ணி அந்த தண்ணி தான் சார் நாங்கள் எடுத்து செய்கிறோம். அது பொது பைப்புலைங்களா? யார்ட்டையா வீட்டுகளில் போய் கடை வாங்கி இது பண்ணுவீங்களா? போர்வெல்ஸ் போட்டுக்கோங்க வீட்டுகள், அந்த மாதிரி அந்த கடை வாங்குவீங்களா? அங்கெல்லாம் போர் பைப்புலாம் அவங்களுக்கு கரண்ட் இல்லை, நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். போர் பைப்புக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு வேலை இல்லை. பள்ளி குழந்தைகள்லாம் எப்படி கிளம்பி போகிறாங்க? பள்ளி குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு டப்பா உத்தரப்பா 1/2 டப்பா எனக்கு புண்ணிய கழிமையும் பாத்ரூமுக்கெல்லாம் போனாலும் அப்படியே ரெட்டிலாம் போட்டு தான் போயிருக்குதா சார் குழந்தையெல்லாம். சரி.